வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்துல எங்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய மூளை இப்படி சொன்னாலும் மனம் வேற மாதிரி தான் சொல்லுதுண்டோ, அல்லாவிட்டால் மனம் இப்படி சொன்னாலும் மூளை வேற மாதிரி தான் சொல்லுதுண்டோ தோணி இருக்கும். இப்ப இந்த மூளை மனம் இதுல எது சொல்வது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதலா இந்த சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மூளை சொல்றது சரியா, மனம் சொல்றது சரியா, எது சரி அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லோருமே இந்த மூளை என்றால் என்ன, மனது என்றால் என்ன என்பது பற்றி தெரிஞ்சு கொள்ள வேணும். எங்கள் எல்லோருக்குமே தெரியும், மூளை என்பது தலைப்பகுதியில இருக்கிற ஒரு உறுப்பு என்று தெரியும். ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு உங்களுக்கு மூளை எங்க இருக்குன்னு கேட்டா அந்த பிள்ளை தன்னுடைய தலைப்பகுதியை தொட்டு காட்டும். இதே ஒரு பெரியவரை கூப்பிட்டு உங்களுக்கு மனது எங்கே இருக்குன்னு கேட்டா அவர் தன்னுடைய நெஞ்சு பகுதியை தொட்டு காட்டுவார். உண்மையிலேயே நெஞ்சில மனசு என்ற ஒரு உறுப்பு இருக்கான்னு கேட்டா அப்படி எந்த உறுப்புமே அங்க இல்லை. நெஞ்சில மட்டும் இல்ல, உடம்பில எங்கேயும் மனம் என்ற ஒரு உறுப்பு இல்லை. அப்ப நாங்க எதைத்தான் மனது என்று சொல்கின்றோம், அதை கட்டாயம் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். மனிதனுடைய மூளை எந்த ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்கையும் ரெண்டாகத்தான் சிந்திக்கும். அதில ஒரு பகுதி எப்போதுமே புத்திசாலித்தனமானதாக இருக்கும். இந்த புத்திசாலித்தனமான யோசனையைத்தான் நாங்க மூளை சொல்றதாக சொல்கின்றோம். இன்னும் ஒரு பகுதியான யோசனை எப்போதுமே உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு இருக்கும். சந்தோஷம், துக்கம், கோபம், கவலை இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு யோசித்து ஒரு முடிவு வரும் என்றால் அதைத்தான் நாங்கள் மனம் சொல்வதாக சொல்லுகின்றோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த மனம் மூளை ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். இரண்டுமே மூளையினுடைய சிந்தனை தான். அப்போ உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு வார பகுதி மனமாகவும் உணர்ச்சிகளுக்கு உட்படாம புத்திசாலித்தனமானதாக வருகின்ற பதில்கள் மூளைக்குரியதாகவும் சொல்லப்படும். இப்ப மூளை சொல்றது சரியா, மனம் சொல்றது சரியா என்பது ஒரு குட்டி உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். இப்ப நண்பர் ஒருவர் உங்களை வந்து அழைக்கிறார், வாங்க சினிமாவுக்கு போவோம். 2 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது. இப்போ உங்களுடைய மூளை புத்திசாலித்தனமாக யோசிக்கும், நான் நண்பருடன் சினிமாவுக்கு போனால் என்னால படிக்க முடியாது, பரீட்சையை வெற்றிகரமாக செய்ய முடியாது என்று சொல்லும். இருந்தாலும் இந்த உணர்ச்சிகளுக்கு அடிபட்ட மனம் சொல்லும், நான் நண்பருடன் சினிமாவுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த சினிமாவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். இப்ப இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மூளை சொல்றத கேட்கிறதா, மனம் சொல்றத கேட்கிறதா என்பது. நீண்ட கால நோக்கத்துல எது எங்களுக்கு நன்மை பயக்குமோ அந்த மாதிரியான முடிவுகளைத்தான் நாங்க எடுக்க வேணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்தா அது ஒரு குறுகிய கால தேவை. அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் நாங்க சந்தோஷமா இருப்போம், அதோட அது முடிஞ்சிடும். ஆனால் இந்த பரீட்சையை எழுதுறது என்பது எங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகுந்த உதவி புரிகிறதாக கூடி அமையலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில மனம் சொல்றதை விட மூளை சொல்றதை கேட்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் சில சந்தர்ப்பங்கள்ல மூளை சொல்றதை விட மனம் சொல்வது சரியாக இருக்கலாம். இப்ப மூளை சொல்றது சரியா, மனம் சொல்றது சரியா என்பதில உங்களுக்கு நீண்டகால நோக்கத்தில நன்மை பயக்கக்கூடியதுதான் முடிவாக பெற்றுக்கொள்ள வேணும். மூளை சொல்றதுதான் நீண்ட காலத்துல உங்களோட வாழ்க்கைக்கு நன்மை பயக்குமாக இருந்தால் மூளை சொல்வதே சரியாகவும், மனம் சொல்வதுதான் நீண்டகால நோக்கத்துல உங்களுக்கு நன்மை பயக்குமாக இருந்தால் மனம் சொல்வதையே சரியாகவும் எடுத்துக்கொள்ள வேணும். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.